கோயிலுக்கு வந்த பாண்டியன் ரொம்ப மன உளைச்சல்ல அங்க ஓரமா உட்கார்ந்திருக்கான். அப்போ முத்துவேலுக்கு கோயிலுக்கு வர தன்னோட தம்பிய பாண்டியன் எட்டி உதைச்சது ஞாபகம் வருது. உடனே அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அந்த குடும்பத்தை பத்தி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சாலே எவ்வளவோ விஷயம் தெரியுது. இருக்க வீடு இல்லாம, வாடகை கொடுக்க வசதி இல்லாம வீட்டு முன்னாடி கதவை பூட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. எதையும் விசாரிக்காம எப்படி நீ பொண்ணு எடுத்த? உன் மத்த பசங்க மாதிரி இவனையும் ஏதாவது பணக்கார வீட்டு பொண்ணுங்களை பார்த்து இழுத்துட்டு ஓடி வர சொல்லிருக்கலாம்ல என்று அசிங்கப்படுத்துறான். அதோட விடாம, நீயே அப்படித்தானே பண்ண, உன்னை நான் தலகுனிய வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அந்த கடவுளே உன்னை தலகுனிய வச்சுட்டாங்கிறான். இந்த பக்கம் காந்திமதி தன்னோட மருமகள் கிட்ட சரவணனை பத்தி பேசி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் ரொம்ப நல்ல பையன், இப்படியா ஆகணும் அவனுக்குங்கிறான். அந்த சமயத்துல பழனி, சுகன்யா 2 பேரும் அங்க வராங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் வடிவு சொல்றா. இத கேட்டு செம ஷாக் ஆகுற சுகன்யா, 12வது படிச்சுட்டு தான் வேலைக்கு போறேன்னு நாடகம் ஆடி இருக்காளான்னு அப்படியே ஷாக்ல கேக்குறா. அப்போ பழனிக்கு மனசு கேட்காம, நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். அப்போ அண்ணிங்க வேண்டாம் என தடுத்தும் எதையும் காதுல வாங்காம அக்கா வீட்டுக்கு போறான். சரவணனை பார்த்து, என்னடா மாப்பிள இதெல்லாம், உனக்கு இப்படி நடந்துருச்சேன்றான். அப்போ அங்க வரும் குழலி, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டு அம்மாவை கூப்பிடுறா. அதுக்கப்புறம் கோமதி வந்து, உன்னை அண்ணன்மார்களை அனுப்பி வேவு பார்க்க வந்தாங்களான்னு கேட்டு ஷாக் கொடுக்குறா. உன் அண்ணன் சக்திவேல் மயிலம்மா கிட்ட எங்க மேல போலீஸ்ல புகார் கொடுக்க சொல்றான், குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்க சொல்றான். இப்போ நாங்க உயிரோட இருக்கோமா இல்லையான்னு உன்னை அனுப்பி பார்க்க சொல்லிருக்காங்களா? நீ எந்த ஆறுதலும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்கிறா. இதனால ஷாக் ஆகுற பழனி, சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கேட்காம தான் வந்தேன்னு சொல்றான். ஆனாலும் கோமதி, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ வெளியே போ என்று சொல்லி கிளம்புறான் பழனி. மனசு கேட்காம வந்தது தப்பா, சரவணனை பார்க்க தானே வந்தேன்னு புலம்புகிறான். அப்போ கரெக்டா சக்தி, முத்து 2 பேரும் அங்க வர தம்பிய பார்த்து, எதுக்காக அங்க போனேன்னு திட்டுறாங்க. உன்னை அசிங்கப்படுத்தி துரத்திட்டாங்க பாரு, இனிமேலாவது அங்க போகாமேருன்னு அட்வைஸ் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. அதோட முத்து, சக்தி 2 பேரும் பாண்டிய அவனுக்கான ஆப்ப தேடி வச்சுக்கிட்டான். இனிமேல் நமக்கு சந்தோஷம் தான் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க.